வியாபாரமும் தர்மமும். செட்டிநாட்டு பகுதியில் ஒரு பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வீட்டு வாசலில் திண்ணையில் உட்காந்துட்டு இருந்தாங்க ஒரு காலை பொழுதில். அப்போது ஒரு கீரைக்காரம்மா கீரை விற்றுக்கிட்டு வராங்க. கட்டு 20 ரூபா வாங்கலையா, கட்டு 20 ரூபா, அரைக்கீரை முளைக்கீரை அப்படின்னு கீரை விற்றுட்டு வராங்க. இந்த பாட்டி அந்த கீரைக்காரம்மாவை கூப்பிட்டு, அம்மா கட்டு 15 ரூபா தருவேன், 4 கட்டு கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்க. அந்த கீரைக்கார அம்மாவும், என்ன பாட்டிம்மா, கட்டு 15 ரூபாய்க்கெல்லாம் கட்டுப்படி ஆகாதுமா, கட்டு 20 ரூபாதாம்மா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது, கட்டு 15 ரூபா, 4 கட்டு, இஷ்டம் இருந்தால் வச்சுட்டு போ, இல்லைன்னா நடைய கட்டு அப்படிங்கிறாங்க. ஒரு 2 ரூபா கூட 17 ரூபாயா கொடுக்கக்கூடாதாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டிமா ரொம்ப கராராக கட்டு 15 ரூபா, 4 கட்டு, இஷ்டம் இருந்தால் கொடுத்துட்டு போங்கிறாங்க. இந்த கீரைக்கார அம்மாவும் யோசிச்சுட்டு சரின்னு 4 கட்டை கொடுத்துட்டு 60 ரூபா பணம் வாங்கிட்டு அந்த கீரை கூடைய தலையில் தூக்கி வைக்க போகிறாங்க. ரொம்ப சோர்ந்து அந்த கூடையை கீழே வச்சிடுறாங்க. உடனே இந்த பாட்டிமா கேட்குறாங்க, ஏம்மா காலையில் எதுவும் சாப்பிட்லையா இன்னும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இந்த கீரைக்கார அம்மாவும் சொல்கிறாங்க, இனிமே தான் பாட்டிமா வீட்டுக்கு போய் கஞ்சி காய்ச்சி குடிக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி உள்ளே போகிறாங்க. வர்றச்ச ஒரு வாழை இலையில சூடாக 6 இட்லியும் சட்னியும் வச்சு கொண்டு வந்து கொடுத்து, இந்தா இதை பிடி, முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பு அப்படிங்கிறாங்க. அந்த கீரைக்காரமாவும் சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் பக்கத்துலேயே அந்த பாட்டியோட பேரன் பார்த்துட்ருக்கான். அவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். இப்போ தான் லீவுக்காக ஊர்லேருந்து வந்திருக்கான் பாட்டி வீட்டுக்கு. இது அத்தனையும் பார்த்துட்டு இருந்த அவன் கேட்குறான், என்ன பாட்டி இது, இந்த கீரைக்காரமாட்ட ஒரு கட்டு 5 ரூபான்னு பேரம் பேசி அப்படியே 20 ரூபாயை குறைச்ச, இங்கே பார்த்தோன்னா 6 இட்லி கொடுக்குற, ஒரு இட்லி 5 ரூபான்னு வச்சா கூட 30 ரூபா, பாரு உனக்கு 10 ரூபா நஷ்டம் தானே, இது என்ன கணக்கு அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த பாட்டிம்மா சொல்கிற பதில் ரொம்ப அழகான பதில். அவங்க சொல்கிறாங்க, கண்ணு, வியாபாரத்தில் தர்மம் பார்க்கக்கூடாது, தர்மத்தில் வியாபாரம் பார்க்கக்கூடாது. அதாவது வியாபாரம் பண்ணுறச்ச ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயத்தை இனாமாக கொடுக்கறது, தானமாக கொடுக்கறது அப்படின்னு கணக்கு வழக்கு பார்க்காம வியாபாரம் பண்ணோன்னா வியாபாரம் நடக்கவே நடக்காது. அதே மாதிரி தானம் பண்ணுறச்ச, தர்மம் பண்ணுறச்ச, இது தர்மம் பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ லாபம் நஷ்டம் அப்படின்னு கணக்கு பார்த்தோமானா அதுக்கு பேர் தர்மமே இல்லை. அதனால் வியாபாரத்தில் தர்மம் பார்க்கக்கூடாது, தர்மத்தில் வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. வியாபாரமும் தர்மமும்.